சவுண்ட் கேக்குதாமா? பிரதர் வாய்ஸ் கரெக்டா இருக்கா? Praise the Lord. The sound கரெக்டா இருக்கா? வால்யூம். Praise the Lord brother, வால்யூம் கரெக்ட் brother. நல்லா கரெக்டா இருக்கு. ஓகே. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவு உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. Praise and worshipல நீங்க வீடியோ ஆன் பண்ணி என்ன பண்ண நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணலாம். முடிந்த அளவு உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ ஆஃப்ல வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. Praise the Lord. நிறைய பேர் இன்னும் வீடியோ ஆன் பண்ணாமலே இருக்கிறீங்க. இதுல ரெக்கார்டிங் ஓகே அங்க போட்டுறோம். ஓகே ஓகே, அதுலயும் போட்டு. இல்ல வேணாம். ஓகே ஓகே. Yes. Okay. Janita sister, Sabina sister, sister Elizabeth. Okay. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கடந்த 2 வாரங்களாக நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பரலோக ராஜ்யத்துடைய ராஜ்யம்னா என்ன? கடவுள் எதற்கு மனிதனை படைத்தார்? படைத்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? நம்ம இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தை மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக. அடுத்தது, கடவுள் நம்மை உருவாக்கியது இந்த உலகத்துல முதல்ல நம்ம ஆட்சி செய்வதற்காக. மோட்சம் ஓகே, மோட்சம் போறது நம்முடைய மெயின் எய்ம் கிடையாது. ஜீசஸ் நம்மளை உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை ஆட்சி செய்யன்னு சொல்றாரு. ஓகே, ஜீசஸ் எங்க இருக்கிறார், நம்ம அங்க இருக்க போறோம். அது முக்கியம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு டுடே நம்முடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் இந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்வது, இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை நாம் நிறுவுவது. இதுதான் நம்ம கடந்த வாரங்களில் 2 வாரங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் ஒரு ராஜ்யம் அப்படின்னா குறைந்தது ஒரு 4 முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும். என்ன இருக்கணும் ஒரு ராஜ்யம் உருவாகிறதுக்கு? அரசர் இருக்கணும், மக்கள் இருக்கணும், இடம் சட்டம். குட். ஸோ அந்த அரசர் யார்? அவருக்கு முழு உரிமையும் அந்த இடத்தின் மேல் இருக்கணும், அவருக்கு அந்த மக்கள் மேல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு ராஜாங்கம் என்று சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யம் அரசு, கிங்டம் இல்லையா? அது ஒரு அரசாட்சி, ஜனநாயக ஆட்சி கிடையாது. மறுபடியும் சொல்ல, பரலோக ராஜ்யம் என்பது அரசாட்சி. அதனால்தான் முதல்ல இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு என்று ஒரு ராஜாவை தேடும் பொழுது கடவுள் பயங்கர கோவப்படுறார் இல்லையா? நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? போயிட்டு சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, மற்ற இனங்களைப் போல எங்களுக்கும் ஆட்சி செய்வதற்கு, எங்கள் சார்பாக போரிடுவதற்கு ஒரு மன்னன் தேவை அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் அப்படிதான் பயங்கரமா கோவப்படுறார். சாமுவேல்கிட்ட என்ன சொல்றாரு? அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, என்னை புறக்கணித்தார்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதை படிக்கும்போது ஒரு 15-20 வருஷங்களா அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியல. என்ன ஒரு நாடுனா ஒரு ராஜா இருக்கணும், எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம அந்த உலகப்பூர்வமாக பார்க்கும்போது அது நிறைய நேரத்தில் உலகப்பூர்வமாக பார்க்கும்போது கடவுள் ஏன் கோவப்படுறான்னு தெரியும். ஆனால் நம்மளுடைய பின்னணியில் பார்க்கும்போது ஏன் கடவுள் கோவப்படுறாரு, எதனால கடவுள் கோவம் வருது அந்த இடத்துல? அவர்தான் ராஜா. அவர் நம்மளை பிள்ளைங்களா படைச்சார் இல்லையா? தந்தை பிள்ளைகளை வழி நடத்துவது போல, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை தோள் மீது வைத்து சுமந்து வந்தது போல பாலைவனத்தில் சுமந்து வரார். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல நம்மளை பாதுகாத்து வரும்போது, எங்களுக்கு நீ தகப்பன் வேண்டாம், வேற ஒரு மனுஷன் எங்களை ஆட்சி செய்யணும்னு சொல்லும் போது கடவுளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்முடைய சொந்த பிள்ளைகள், நீங்க எங்களுக்கு டேடி கிடையாது, இன்னொருத்தர் தான் எங்களுக்கு டேடின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனையா இருக்குமா இருக்காதா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது பிதாவுடைய வேதனை எப்படின்னு சொல்லிட்டு. பிதா அன்பினால் நம்மளை வழி நடத்தினார், முழுக்க முழுக்க நம்ம அன்பு செய்தார் இல்லையா? ஆனா ஒரு ராஜா வைக்கும் போது என்ன பண்ண போனான் அவன்? ஆண்டவர் வார்னிங்லாம் கொடுக்குறாரு. ஒரு ராஜா வச்சா உங்க வீட்டு பிள்ளைங்களை கூட்டு போய் வேலைக்கு வைப்பான், உங்க நிலத்துல உள்ளதை அவன் அபகரிச்சுட்டு போவான், 10ல் 1 பங்கு வரி போடுவான், நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாகணும், பின்னால் எங்கிட்ட முறையிடாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ ஆனால் பின்னால மக்கள் முறையிடுறாங்க இல்லையா? ஒரு சில அரசர்கள் தவறு செய்யும் பொழுது. அப்போ கடவுளுடைய ஆட்சி மன்னர் ஆட்சி தான்.
நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வளர்ந்தது ஜனநாயக நாட்டில் இல்லையா? இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து நம்ம ஜனநாயக நாடு. இப்போ நம்முடைய உரிமைக்கு நம்ம குரல் கொடுக்கலாம் இல்லையா? நமக்கு ஒன்று பிடிக்கல, ஒரு தலைவர் செய்வது பிடிக்கல, நம்ம குரல் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஊர்வலம் போகலாம், எல்லாம் பண்ணலாம். மன்னர் ஆட்சி இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செஞ்ச தலை உடல் இருக்காது. ஓகே, இப்போ நமக்கு பைபிள் படிக்கும்போது ஜனநாயக மைண்ட் செட்டில் படிக்கக்கூடாது. அரசாட்சி என்னும் போது பரலோக ராஜ்யமாக இருந்தாலும் சரி, ஒரு மன்னர் ஆட்சின்ற ஒரு முறையில் படிக்கணும். ஏன்னா நம்ம அப்படி ஜனநாயக முறையில் படிக்கிறதுனால தான் நம்ம நிறைய நேரத்தில் தவறு செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் சொன்னதை அப்படியே செய்யணும் இல்லையா? நம்ம வாயில் சொல்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நிறைய நேரத்தில் புரியுறதில்லை. நம்முடைய இருதயத்தின் ராஜா யார்? எல்லாம் கரெக்டாக சொல்கிறோம். ஆனால் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படுகிறோமா? அங்கே தான் பிரச்சனையே இருக்குது இல்லையா? நம்ம அந்த ஒரு ஆங்கிள் நம்ம ஜீசஸை பார்க்கறது இல்லை. எல்லாம் எங்கள் அப்பான்னு சொல்கிறோம் தவிர, ஆனால் ஒரு அரசர் அவருடைய சிங்காசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. அவர் சொல்வதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படலைன்னா என்னது? மரணம் நிச்சயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படலைன்னா மரணம், ஆத்ம மரணம் நிச்சயம். கரெக்டா? நிச்சயம் இல்லையா? ஊதாரி மைந்தனுடைய கதையை பார்க்குறோம். அவர் தந்தையை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வரும்போது அப்பா என்ன சொல்றாரு? என் மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறான். ஸோ எப்பொழுது ராஜாவுடைய கட்டளையை மீறுமோ, உலகப்பூர்வமாக ராஜாவுக்கு கட்டளையை மீறினா பிசிக்கலான பனிஷ்மெண்ட் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் கிங் காடுடைய கட்டளையை மீறும் போது ஆத்ம மரணம் உண்டாகிறது. அப்போ நமக்கு தெரியணும். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மை சத்தியம் தான். பிரைஸ் தி லார்ட். சரி, நிறைய நேரத்தில் நம்ம ஜீசஸ் செய்ய விரும்புகிறோம் இல்லையா? அவர் செய்த அற்புதத்தை செய்ய விரும்புகிறோம். அவர் மற்றவர்களுக்கு கொடுத்த சுகத்தை குணத்தை நம்ம கொடுக்க விரும்புகிறோம். அவருடைய மைண்டில் என்ன இருக்குன்றது நம்ம யோசித்து பார்க்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான நோக்கம் பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் நிறுவுவதற்காக, இழந்து போன ஆட்சியை நமக்கு திருப்பி கொடுப்பதற்காக, மீண்டும் நம்மை அரசாட்சியில் அரண்மனையில் அமர வைப்பதற்காக. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவர் உயிர் தெழும்போது நாமும் அவரோடு சேர்ந்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் அவரோடு வீற்றிருக்கிறோன்னு இருக்குது. அவரோடு சேர்ந்து நாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறோம். உண்மையில ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு நான் திருப்பி சொல்லணும்னா, நம்ம மைண்ட் இதுக்கு ரினியூ ஆகலை, டியூன் ஆகலைன்னா உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. ஏதோ கோயிலுக்கு போனேன், என் பிரச்சனை சரியாக போச்சு, நான் கோயிலுக்கு போனேன், ஏதோ மோட்சத்துக்கு போய் சேர்ந்துருவேன். இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஜீசஸ் என்ன சொல்றாரு? என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் உலகத்துக்கு வந்தேன். தந்தையோட சித்தம் என்னது? பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் நிறுவுவது, பரலோக கலாச்சாரத்தை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வருது. அதுதான் முக்கியம். we have to dominate this world. அதை மறந்துடாதீங்க. அதை நீங்கள் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக கொண்டு வரீங்களோ அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதில் 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல தனித்தனியாக சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பரலோக ராஜ்யம் என்ற தலைப்பை சொல்லும் பொழுது, ஒன்று பரலோக ராஜ்யாவு மேல் நம்பிக்கை வைப்பது, இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை தேடுவது. இது 2 வித்தியாசம். ஒன்று பரலோக ராஜாவை நம்புவது. ஃபர்ஸ்ட் என்னது? பரலோக ராஜாவை நம்புவது. இன்னொன்று பரலோக ராஜ்யத்தை தேடுவது. இது 2 வேறு. நம்ம யோவான் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை எடுத்துக்கலாம். யோவான் 3:16. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை. யோவான் 3:16. இந்த வசனம் என்ன சொல்லுது? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இப்போ யார் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு பிதா தன் மகனையே அழிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இது ரொம்ப முக்கியமாக. இந்த இதை வச்சு நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிலை வாழ்வுக்கு நாம்
உரிமை உள்ளவர்களாக, சொந்தக்காரர்களாக மாறுகிறோம் இல்லையா? ஜீசஸ் மேல வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. ஓகே, இன்னொன்னு மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. ஆனால் நிறைய பேர் இந்த டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஓகே, அப்போ ஒன்று இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கிற நம்பிக்கை, அது நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறது, நிலை வாழ்வை கொடுக்கிறது. ஆனா மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? அனைத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள் சொல்லல, இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். இப்போ இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது, எல்லாம் கரெக்ட். ஆனால் பரலோக ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு மேல இந்த யோவான் 6:33 முன்னால என்ன சொல்லியிருக்கு? நீங்க எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுப்பதுன்னு கவலைப்படாதீங்க. அது என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்து பறவைகளை பாருங்க, அவை நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, வரிசையா சொல்லிட்டு வர்றார் ஆண்டவர் இல்லையா? சாலமோனை கம்பேர் பண்றாரு. ஆனால் ஒரு பறவைகள் போட்டிருக்க அந்த ஃபெதர் மாதிரி சாலமோன் ட்ரெஸ்ஸோடு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு அழிந்து போகிற ஒரு சாதாரண ஒரு செடிக்கும் பறவைகளுக்கும் கடவுள் இந்த அளவுக்கு அணி செய்யும் பொழுது உங்களை பார்த்து கொள்ள மாட்டாரா? நம்பிக்கை குன்றியவர்களேன்னு சொல்லி கோபமும் படுறார். ஏன்னா நமக்கு இந்த உலக கவலைகள்லாம் எதனால வருது? நம்பிக்கை இல்லாதனால வருது. இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, புற இனத்தார்களே இதையெல்லாம் தேடுவார்கள். எனக்கு சாப்பாடுக்கு முக்கியம், ட்ரெஸ் முக்கியம், தங்குறதுக்கு இடம் இல்லை, இதெல்லாம் புலம்புனா என்ன அர்த்தம்? உண்மையான கிறிஸ்தவர் இல்லைன்னு அர்த்தம். புற இனத்தார்களே இதையெல்லாம் தேடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபத்தை யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெபத்தில் நம்ம இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவில்லை இல்லையா? எஸ், மத்தேயு 6:32 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை நிறைய பேர் ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் பார்த்துப்பார்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெபத்துக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவருடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் கடன் பிரச்சனையிலையும், நோயிலையும், குடும்பத்தில் குழப்பத்திலையும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டா? எத்தனை கிறிஸ்தவங்களை அப்படி பார்த்துருக்கிறீங்க? இல்லை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி இருக்குது? நீங்கள் கை தூக்க வேணாம். ஆனால் இருக்குதா இல்லையா? ஒரு சிலர் ரெகுலராக கோயிலுக்கு போகிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெபத்துக்கு போகிறாங்க, இருந்தும் வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் சோகமாக இருக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். யோபு சொன்ன மாதிரி டைலாக், ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் என் நோய் குணமாகும், ஆண்டவருக்கு சித்தமான என் பிரச்சனை சரியாகும். ஆண்டவர் உங்களை பிரச்சனையோடு இருக்க சொல்லியா சித்தப்பட்டார்? நோயோடு நம்ம இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது. கடன் பிரச்சனை இருப்பது கடவுளுடைய சித்தம் கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. பாவத்தில் இருப்பது கடவுளுடைய சித்தம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவருக்கு சித்தமானா இந்த யோபு டைலாக் நிறைய பேர் பேசி பேசி உருப்படாமல் போயிட்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய ஒரு பெரிய ப்ராப்ளம், யோபு ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ தான் பிரச்சனை. யோபு ஹீரோவா, ஜீசஸ் ஹீரோவா? நம்ம ஜீசஸை பின்பற்றணுமா, யோபுவை பின்பற்றணுமா? நிறைய கிறிஸ்தவர்கள் யோபுவை பின்பற்றி யோபுவை போலே வாழ்க்கை இருக்குது. எத்தனை கிறிஸ்தவருடைய வாழ்க்கை யோபுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யோபு வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜீசஸ் நம்மளை இப்படிதான் இருக்க சொன்னாரான்னு யோசித்து பார்க்கறது இல்லை. சரி, யோபு ஒரு நல்ல மனிதர், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் நம்பிக்கையில் குறைவுள்ள ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கை தான் சொல்லுது இல்லையா? யோபு நீதிமான், நேர்மையாளர், டவுட்டே கிடையாது. ஆனால் ஒரு உண்மையான நம்பிக்கையில், கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். ஜீசஸ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலை.
இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்தார், பிதா சொன்ன வார்த்தையை கடைபிடித்தார். யாருக்கும் பயப்படாத தைரியமான வெற்றியான ஒரு வாழ்க்கை. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை விட்டு ஒரு நாளும் யோபு பிரிந்தது கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை தேடினாரா, அதற்குரிய காரியங்களை கரெக்டாக செஞ்சாரான்னு செய்யல. அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செஞ்சாரா, செஞ்சார். பரலோக ராஜ்யத்தை செஞ்சாரா, பரலோக ராஜ்யமே அவருடைய வாயில் ஒரு வார்த்தையை வச்சு தான் பரலோக ராஜ்யமே கட்டியமைக்கப்படுகிறது. ஸோ அவருடைய வார்த்தையை அவர் ஒரு நாளும் மீறினது கிடையாது. அதனால அவருக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒன்று ராஜாவை தேடுவது, இன்னொன்று ராஜாங்கத்தை தேடுவது. ராஜாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ராஜாவை நம்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம், நித்திய வாழ்வு உங்களுக்கு சொந்தம். ஆனால் இந்த பூமியில் ஒரு நிறைவான வாழ்வு வாழணும்னா பரலோக ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஒரு சிலர் தான் கை தூக்குறாங்க. ஓகே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் நம்ம பரலோக ராஜ்யத்தை தேடவில்லை. நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸே யோசிக்கிறது கிடையாது. நம்ம ஆண்டரை கும்பிடுறோம், ஆண்டர் பார்த்துப்பார். பைபிள் அப்படி நான் சொல்ல ரெண்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாருங்க ஆண்டவர். எப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்துடைய பிரஜையாக நீங்கள் மாறுகிறீர்களோ, பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ, அப்பொழுது நிறைவான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். பைபிளில் ரெண்டு வாழ்வு சொல்லப்படுது. ஒன்று நிலை வாழ்வு, இன்னொன்று நிறைவாழ்வு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது நிலை வாழ்வு. பரலோக ராஜ்யத்தை தேடும் போது தான் அவங்களுக்கு நிறைவான வாழ்வு கிடைக்குது. யோவான் 10:10. திருடன் வருவது திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அல்ல, நானோ ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்தேன். அப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கை, அதே நேரத்தில் பரலோகத்திலேயும் நம்ம பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்வது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் நிறைவான வாழ்க்கையின் போது எதிலும் குறைவில்லாத வாழ்க்கை. குறிப்பா நோய் நொடி இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், பாவத்திலிருந்து விடுபட்டு இல்லையா, குடும்பத்தில் சமாதானத்தோடு. இப்போ ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு கணவன் மனைவி டைவர்ஸ் போய் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? இது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையா? இது கடவுளுடைய சித்தமா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. நம்ம மக்கள் டைலாக் பேசுறாங்க. கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டார், அவர்கிட்ட என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், நடக்கிறது நடக்கட்டும். இப்படிலாம் பைபிள் எங்கேயும் சொல்லலை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் ஜீசஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் வருகிற போராட்டங்களை எதிர்த்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கை. எந்த பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்வதற்குள்ள சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அது என்ன அர்த்தம்? நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்பிக்கையினால் இந்த உலகத்தை ஜெயிச்சன்றார். இந்த உலகத்தை வெல்லும் ஆயுதம் நம்பிக்கையே. ஸோ நம்பிக்கையால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும். பிரச்சனை வராதுன்னு அன்று சொல்லவே இல்லை. பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை மேற்கொள்வதற்குள்ள சக்தியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அந்த சக்தி நம்பிக்கை தான். ஸோ இறை வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் உலகத்தில் வருகிற எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன். ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று பரலோக ராஜ்யத்தை தேடுவது. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம், அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகேயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நமக்கு நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ராஜ்யம், ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பிரஜையை எப்படி மாறணும்? நம்ம ஒரு சிட்டிசனாக எப்படி மாறணும்? நம்மளாம் இந்திய சிட்டிசன்ஸ் இல்லையா, இந்திய பிரஜைகள். எப்படி இந்தியாவில் நம்ம பிரஜையாகும்? இந்தியாவில் பிறந்ததுனால நம்ம இந்தியாவுடைய குடிமக்களாக இருக்கிறோம். ஒரு நாட்டுடைய குடிமக்களாகிறதுக்கு பல மெத்தட் இருக்கு. ஒன்று, ஒரு நாட்டில் பிறக்கும்போது நம்ம அந்த நாட்டுடைய குடிமக்களாக மாறுகிறோம். பெற்றோர்கள் அந்த ஒரு நாட்டுடைய குடிமக்களாக இருந்தால், பிள்ளைங்க வெளிநாட்டில் பிறந்தா கூட பெற்றோர்களுடைய 2 பேரும் ஒரு சிட்டிசனாக இருக்கிறனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணி சிட்டிசன் ஆகலாம். ஸோ பரலோக ராஜ்யத்தில் சிட்டிசன் எப்படி ஆகிறது? பரலோக ராஜ்யத்துடைய பிரஜையாக, சிட்டிசனாக எப்படி ஆகிறது? நம்ம
அவரை நம்பி ஞானஸ்தானம் கட்டளைகளை நம்பிக்கை கொள்ளும்படி சிட்டிசன். ஓகே, எப்படி ஒரு மனிதன் ஒரு நாட்டுல பிறக்கும் போது அந்த நாட்டுடைய குடிமகன் ஆகிறானோ, அதே போல நாம் ஆவிக்குரிய உலகத்துல பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய இந்த ஆட்சியாகிய பரலோக ராட்சியில குடிமகனா மாறணும் இல்லையா? ஒரு நாட்டுல நம்ம பிறக்கும் போது பிறப்புரிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எல்லாம் இந்தியாவில் பிறந்ததுனால இந்திய குடிமக்களாக இருக்கிறோம். அதே போல எப்பொழுது நாம் இந்த பரலோக ராஜ்யம் என்றது பிசிக்கல் ராஜ்யம் கிடையாது, காணக்கூடாத ஒரு ராஜ்யம். அப்ப இந்த ஆவிக்குரிய அரசாட்சியில் நாம் பிறக்கும் பொழுது, ஆவிக்குரிய உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய இந்த அரசாட்சியில் நாம் சிட்டிசன் ஆகிறோம். இதுதான் யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் ஜீசஸ் சொல்றார் இல்லையா? யோவான் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. இதுல காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 3:5 பார்த்தீங்கன்னா, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் உட்பட வேண்டும் அப்படின்னா என்ன ஆகணும்? மறுபடியும் ஆவிக்குள்ளாக பிறக்க வேண்டும். இங்கிலீஷில் நீங்கள் ஆவியிலையும் இதுலேயும் பிறக்கணும்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது அப்படின்னு இருக்குது. ஸோ பரலோக ராஜ்யத்தில் நாம் பிறக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பரலோக ராஜ்யத்துடைய பிரஜையாக நம்ம மாறுகிறோம். நம்மளுடைய நேச்சர் மாறிய போது நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். பானகி நாம நம்ம என்ன ஆகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை கடவுள் ஜீசஸ் என்ன சொல்றாரு? முதல்ல பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். இது மத்தேயு 6 வருது இல்லையா? 6:30 இந்த வார்த்தைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து கடவுள் சொல்றார். கிட்டத்தட்ட 25 34 இறை வார்த்தை வரைக்கும் சொல்றாரு. அதே போல லூக்கா 12வது அதிகாரத்திலையும் இந்த வார்த்தை, இது ஆல்மோஸ்ட் சேம், கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் அதுல அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு முறை படிங்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கே ஒரு மெசேஜ் போகும் இல்லையா? எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். இதுல நாடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கா, தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்போ நாடுறதுக்கும் தேடுறதுக்குமே ஏதோ தமிழ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் தமிழ்ல உண்மையிலேயே நான் மெடிடேட் பண்ணல. ஓகே ஓகே, தேடுறதுனா ஓகே, யாராவது தமிழ்ல கரெக்டா நல்ல நாலேஜ் உள்ளவங்க சொல்லப்போ, நாடுறதுக்கும் தேடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நாடுவதற்கும் தேடுவதற்கும் என்ன வித்தியாசம்? நாடுறதுனா அப்ரோச் பண்றது, தேடுறதுனா அப்ரோச் அண்ட் சர்ச். ஓகே, நான் உண்மையிலே தமிழை நான் மெடிடேட் பண்ணல, நான் ஆங்கிலத்தில் மெடிடேட் பண்ணேன். நம்ம ஆங்கில வார்த்தையை நான் சொல்கிறேன், அதுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ முதல் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் போட்டு வச்சுன்னா ஐ ஷோ தட் ஸ்லைட். ஆங்கிலத்தில் சீக் ye first the kingdom of God. முதல் சீக்குன்னு போட்டிருக்கு. இந்த சீக் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஆங்கிலத்தில். ஒரு செகண்ட். சீக் SEEK. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஓகே, இந்த சீக் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சியூன்ற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? வேணா நோட் பண்ணிக்கோங்க. PURSUE, பர்சியூ. சீக் வராது பிரதர். இந்த பர்சியூன்றது தெரியுதா? இல்லைங்க, தெரியுதுன்னு சொல்றாங்க சிஸ்டர். ஓகே, பர்சியூ அப்படின்னா ஒரு காரியத்தை இல்லைன்னா ஒரு அனிமலை இன்னொரு அனிமல் துரத்தி செல்றது, ஓகேங்களா? அல்லது ஒரு சாதனை செய்ய முயற்சி பண்றது தான் பர்சியூ. ஒன்றை துரத்தி செல்வது. பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறது எப்படியாவது நம்ம ஒரு நாய் ஒரு முயலை துரத்தி போனோம், எப்படி போனோம் அதே போல நம்ம பரலோக ராஜ்யத்தை துரத்தி போனோம். அதான் பர்சியூ. அடுத்தது ஸ்டடினா உங்களுக்கு தெரியும். ஸ்டடின்னும் போது உங்களுக்கு ஞாபகம் வச்சு நம்ம திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நம்ம
படிக்க முடியுமோ அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்வது. அடுத்தது எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆராய்ச்சி செய்கிறது. we have to enquire into, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், முடிந்த அளவுக்கு அதை பற்றி ஆராய்ச்சி செய்வது. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம செய்யணும். அடுத்தது புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரலோக ராஜ்யத்தை குறித்த புரிதல் நமக்கு வேண்டும். அதுக்கு அடுத்தது லேர்ன், கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளும்போது நாலேஜ் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிதல் மிக முக்கியமோ, பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிதலும் மிக மிக முக்கியம். நம்ம யோவான் 7வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில பார்க்குறோம், உண்மையான கடவுளாகிய உம்மையும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இப்போ நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தால் நிலை வாழ்வு. ஆனால் நிறைவாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு பரலோக ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ த நாலேஜ் அபவுட் தி கிங்டம் ஆஃப் காட் மிக மிக இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக கன்சிடர். கன்சிடர்னா டு பாண்டர்னு அர்த்தம். அதை பற்றி திரும்ப 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 யோசித்து கொண்டிருப்பது, சிந்தனை செய்து கொண்டிருப்பது அல்லது தியானித்து கொண்டிருப்பது. பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது desire to know more about it. இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துடைய சட்டதிட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கிறது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன இலவசமாக கிடைக்கின்றது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணால் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் போகிறது நமக்கு தெரியணும். ஒரு சில காரியங்களை செஞ்சால் அந்த பரலோக ராஜ்யத்தை வெளியே துரத்திடுவாங்க. பைபிளில் இருக்குது ரொம்ப தெளிவாக. இந்தந்த காரியங்களை செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாதுன்னு இருக்குது. அப்போ என்னென்ன காரியம் பண்ணும்போது நம்ம பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளியில் போகிறோம், உள்ளே என்ட்ரு பண்ண முடியாது. என்ட்ரு பண்ணாலும் இந்த ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றப்படுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணுறது, அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஸோ டிசைர்னும் போது ஆர்வம், எந்த அளவுக்கு நமக்கு அதில் ஆர்வம் இருப்பது மிக மிக அவசியம். அடுத்தது பேஷன் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். நம்ம ஜீசஸுடைய பாடுகளை சொல்லும்போது பேஷன் ஆஃப் காட்னு சொல்லுவோம். பேஷன் ஆஃப் பேர் ஆர்வம். கடவுள் நம்மேல் கொண்ட பேர் ஆர்வத்தினால் நமக்காக சிலுவையை சுமந்து உயிரை கொடுத்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் மேல் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை பி டெலிஜென்ட். டெலிஜென்ட் போது விடாமுயற்சியோடு. ஒரு நாள் தேடினா போதாது, தினமும் அதே ஆர்வத்தோடு தொடர்ந்து தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ரொம்ப ஆர்வமாக எல்லாம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு தொய்வு உண்டாகுது அல்லது நம்ம தொடர்ந்து தேடுவதில்லை. டெலிஜென்ட் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதே நேரத்தில் தொடர்ந்து விடாமுயற்சியோடு பரலோக ராஜ்யத்தை தேடுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. லாஸ்ட்டாக ப்ரீ ஆக்குபைங். ப்ரீ ஆக்குபைனா வேற எந்த விஷயத்தையும் நம்ம மைண்டில் வராத, இது நம்மளை அதிகமாக நம்முடைய மனதை ஆக்கிரமிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாத்தை விட இது நம்முடைய மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்வதுதான் ப்ரீ ஆக்குபை. உண்மையிலே பரலோக ராஜ்யத்தை விட்டு தேடுறோமா நம்ம? இவ்வளோ முக்கியமாக தேடல, கரெக்டா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கன்றது தான் இது. இந்த முதல்ங்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்குது. நான் அதை அர்த்தத்தை வேணா எடுக்கிறேன். ஸோ எப்படி தேடணும்? இந்த மாதிரி தேடணும் பரலோக ராஜ்யத்தை. ஏன்னா மிக மிக முக்கியமான ஜீசஸ் அனைத்திற்கும் மேலாக, இல்லையா, அனைத்திற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றாரு. ஸோ இட் இஸ் சச் எ இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் உண்மையிலே இப்படி பரலோக ராஜ்யத்தை தேடினாதான் நம்ம நீங்கள் ஜீசஸுடைய மெசேஜ் எல்லாம் பாருங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்திகள் தான், இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை பார்க்கும்போது எதை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். அவருடைய ஓமைகள் நிறைய, கிட்டத்தட்ட 13-14 ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள். நம்ம விதைப்போற ஓமையை நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அது பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் தான், இல்லையா? புளிப்பு மாவை குறித்த ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள். கடுகு விதை பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள். ஒரு
பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்கு உவமையா இருக்குதுன்றாரு, 10 கன்னியர்களுக்கு உவமையா இருக்குன்னு சொல்றாரு, நிலத்தில் இருக்கிற புதையலுக்கு உவமையா இருக்குன்றாரு. இது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். ஒரு பெண்மணி ஒரு 10 நாணயத்தில் ஒரு நாணயத்தை தொலைச்சிடுறாங்க, அந்த நாணயத்தை கிடைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுறாங்கன்றாங்க. அதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமை. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஜீசஸ் சொன்ன உவமையில முக்காவாசி உவமை எது? பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமை. ஏன் இந்த பரலோக ராஜ்யத்தை அவ்வளோ இதாக பேசுறாருன்னா, அதுக்கு தான் அந்த உலகத்துக்கு வந்தார் அவர். அப்போ நமக்கு அது தெரியணும். அந்த பரலோக ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யத்துக்குள் எப்படி நுழைவது, பரலோக ராஜ்யத்தை சட்டத்திட்டங்கள் என்ன, அந்த சட்டத்திட்டங்களை நாம் எப்படி கடைபிடிப்பது, என்ன பண்ண பரலோக ராஜ்யத்தில் நிலைச்சு நிற்கலாம், என்ன பண்ண பரலோக ராஜ்யத்தை விட்டு வெளியில் போவோம். ஸோ வி ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரி திங். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இதை நான் முதல்ல இதை பற்றி நான் தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜீசஸுடைய மெயின் ஃபோக்கஸ் பரலோக ராஜ்யம். ஆனால் நான் என்னுடைய லைஃப்பில் பரலோக ராஜ்யம் பற்றி பல வருடமாக அப்படி ஒரு மெசேஜ் நான் கேட்டதே இல்லை, இல்லையா? பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு மெசேஜ் நான் அதிகமாக கேட்டதே கிடையாது. நமக்கு ரட்சிப்பை பற்றி சொல்கிறோம், பாவத்தை பற்றி சொல்கிறோம், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம், இதை தான் நம்ம சிலுவை பற்றி பேசுகிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசவில்லை. நம்முடைய மெயின் அஜெண்டா, ஜீசஸோடைய மெயின் அஜெண்டாவே வந்து பரலோக ராஜ்யம் தான், கிங்டம் ஆஃப் காட். கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேன்பாக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். ஜீசஸ் டைரக்டாக பேசுகிற வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் இந்த ஆங்கிளில் படிக்கும் போது தான் சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். பரலோக ராஜ்யத்தில் நம்ம யார்? ஆக்சுவலாக ஜீசஸ் ராஜானா நம்மளாம் யாரு? நம்ம இளவரசராகவும் வெறும் இளவரசராகவும் இளவரசிகளாகவும் இருக்கிறோம். நம்முடைய வேலை இந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் நிறுவுவது, இல்லையா? பரலோக ராஜ்யம் ஒரு புளிப்பு மாவுக்கு உண்மையா இருக்குன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சின்ன புளிப்பு மாவு எவ்வளவு பெரிய மாவுல வச்சாலும் அது முழுவதும் புளிக்கும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்தை இம்பேக்ட் பண்ணணும். அதான் கிறிஸ்தவன்றதுக்கு அர்த்தமே அதான். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை போய் கடவுள் ஒரு கம்பெனியில் போடுறாரு, ஒரு 500 பேர் இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு ஒருத்தரை போடுறாருன்னா, ஒரு கிறிஸ்தவன் அந்த 500 பேரையும் வாழ்க்கையை மாற்றணும். அப்போதான் நம்ம உண்மையான பரலோக பிரஜைகளாக செயல்படுறோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை? நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒழுங்காக தேடுறோமா? அப்படி சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோமான ஆராய்ச்சி செய்கிறது மிக மிக அவசியம். பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் ஒரு இம்பேக்ட் கொண்டு வர முடியும். நம்முடைய வேலை செய்கிற இடத்துல எங்கெங்கே நம்ம போகிறோமோ அந்த இடத்துல ஒரு தாக்கத்தை நம்மால் உருவாக்க முடியும். புனிதர்கள் சென்ற இடத்துல தான் அவருடைய ஒரு தாக்கத்தை உருவாக்குனாங்க. இயேசு கிறிஸ்து சென்ற இடத்துல தான் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடிந்தது, இல்லையா? பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியரை குறித்து படித்தேன். அவர் பேர் வந்து சாது சுந்தர் சிங். 1940ஆவது ஆண்டு வாழ்ந்த ஒரு சீக்கியர். ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஐ திங்க் 1940 என்னமோ தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை வந்திருந்தார். நாகர்கோவிலில் வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து நற்செய்தி பணி செய்தார். அவருக்கு தமிழ் தெரியாது. அவருடைய ஹிந்தியில் பேசும்போது மக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்குள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு வாரமாக நற்செய்தி அறிவித்து திரும்பி போயிட்டார். அவர் சென்ற பிறகு அந்த எந்த ஒரு ப்ரேயர் குரூப் அவரை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு 10 நாள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? 10 நாள் ஜீசஸே கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. சரி, இந்த தாக்கத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏற்படுத்த வேண்டும். அப்போதான் நம்ம கிறிஸ்தவன், அப்போதான் நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். Praise the Lord. என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்தவ வாழ்க்கைனா 10ஓட 1 11 கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. நம்ம அந்த உலகத்துல தானே வாழ்றோம், உலகத்தோட ஒத்து போவோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசு கிறிஸ்து அதற்காக இவ்வளவு கஷ்டப்படல. இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொல்றார், இல்லையா? நீங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, இந்த உலக சார்ந்தவர்கள் அல்ல. நம்ம இந்த உலகம் சார்ந்தவங்க கிடையாது. We are not belongs to this world. We live in this world, but we are not belongs to this world. நம்மளை கடவுள் பிரித்தெடுத்திருக்கிறார், இல்லையா? சாங்டிஃபிகேஷன் சொல்றோம். சாங்டிஃபிகேஷன்னா பிரித்தெடுத்தல்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் பரலோக வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. Praise the Lord. Hallelujah. ஓகே,
இன்னைக்கு ரொம்ப தியரியாக போகுது, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாப் இட் டுடே. ஏன்னா பட் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை நம்ம இப்படி தேடுறோமா, இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேடுறோமா? பைபிளை நீங்கள் உண்மையிலே பரலோக ராஜ்யத்தின் அடிப்படையில் படிங்க, எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்கள் ரட்சிப்பின் அடிப்படையில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகாது. நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் படிச்சிங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகாது. அன்பின் அடிப்படையில் மட்டும் படிச்சிங்கன்னா பைபிளை வேறு வேறு அப்ரோச் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு டாக்டர் படிக்கும்போது அதில் ஸ்பெஷல் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேறு அப்டாமன் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நர்வ் ஸ்பெஷலிஸ்ட்னு படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதே போல் பைபிளில் வந்து வெறும் நம்பிக்கையை குறித்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம், கடவுளுடைய அன்பை குறித்து ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் படிக்கலாம், அதுபோல் கடவுளுடைய கிருபையை பற்றி ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம். பட் எப்படி படித்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ஆங்கிளில் போகும்போது போய் ஸ்ட்ரக் ஆகும். ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் அடிப்படையில் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். எல்லாம் கரெக்டாக அந்த ஒரு பசில் மேட்ச் ஆகிற மாதிரி மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா கடவுள் மனிதனை படைத்தனுடைய பர்பஸே அதுதான். நம்மை படைத்ததே பரலோக இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக இல்லையா? நமக்கு தொடக்க நூல் 1:26 படிக்கிறோம், மனிதனை படைக்கிறதுக்குனாலே கடவுள் இல்லையா பிதாசுதன் பரிசுத்தாய் பேசுகிறாங்க, எதற்காக மனிதனை படைக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் படைக்கிறாங்க இல்லையா? அவங்க 3 பேருக்குள்ளே பேசும்போது என்ன சொல்கிறாங்க? நாம் நம் உருவிலும் நம்முடைய சாயலிலும் படைப்போம், நம்ம படைத்த எல்லாவற்றையும் அவன் ஆட்சி செய்யட்டும். ஸோ அதுதான் பர்பஸ். 1:28 தொடக்க நூல் 1:28 படிக்கும்போது படைச்சு முடிச்சிட்டும் அதே வார்த்தையை சொல்லி ஆஸ்வதிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பைபிள் படிக்கும்போது நமக்கு எல்லாம் கிளியர் ஆகும். ஓ, ஜீசஸ் இதுக்கு தான் வந்தார், வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசு கிறிஸ்து பாவத்தில் நமக்கு விடுதலை கொடுக்க வந்தார். அதெல்லாம் சப் கேட்டகரி தான். மெயின் கேட்டகரி, மெயின் எய்ம் பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நிறுவது. அதுக்காக அடிமையான இருக்கிற நம்மளை சுதந்திர பிள்ளைங்களாக மாற்றுகிறார். அதனால தான் இப்போ கொலோசியர் 1:14 என்ன சொல்லுது? இருளிலிருந்து நம்மை தன்னுடைய மகனுடைய ஒளியின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அதெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தை நிறுவுவதற்காக. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸோ தயவு செய்து இந்த சப்ஜெக்ட் எங்கெங்கே பரலோக ராஜ்யன்ற பைபிள் இருக்காங்கல்லாம் எடுத்து படித்து பாருங்கள், இதை மெடிடேட் பண்ணுங்கள், யூ வில் கெட் a complete clarity. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இது வரைக்கும் கேட்ட இறை வார்த்தையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். if there is any doubt. கொலோசியர் 2வது அதிகாரம் 13-14 சிஸ்டர். ஒருமா நான் செக் பண்ணிக்கிறேன் சார். கொலோசியர் 2:14 நினைக்கிறேன். 2:16 இல்லை, சாரி 13 சிஸ்டர். இல்லையே, சாரி. கொலோசியர் 2:14-15 தன் மகனின் ஆட்சி. 1வது அதிகாரம், சாரி. கொலோசியர் 1:13 கரெக்ட். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இதுதான் பர்பஸ். இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்ம கடவுள் வந்து இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு அல்லது இருளின் ஆட்சியிலிருந்து ஒளியின் ஆட்சிக்கு நம்ம கொண்டு வந்துட்டு திரும்பி என்ன சொல்றாரு? மீண்டுமாக இந்த ஒளியின் ஆட்சியை இந்த உலகத்தில் நீங்கள் நிறுவுங்க. இந்த ஒளியை கொண்டு உலகில் உள்ள இருளை துரத்துவது நம்முடைய வேலை. அதனால தான் ஜீசஸ் என்ன பண்றாரு? டிசைப்பிளை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உள்ள இருளை, அது என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்னா இந்த உலகம் இன்னும் இருளின் ஆட்சியில் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து ரட்சிப்பு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போனா கூட உலகம் இன்னும் இருளில் தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தை, இருளில் இருக்கிற உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வேலை. அப்போ நம்ம முதல்ல ஒளியாகணும். நம்மிடம் இருக்கிற ஒளி இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் பொழுது இருள் அகற்றப்படும். இதுதான் நம்முடைய மெயின் ஜாப். பிரைஸ் தி லார்ட். இந்த திங்கிங் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம்னா பரலோக உண்மையிலே நம்ம கடவுளை திட்டத்தை செய்ய முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். ஓகே, பரலோக ராஜ்யத்தை எப்படி நிறுவுறது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு பரலோக ராஜ்யத்தை நாம்
எவ்வாறு நிறுவுவது? ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவித்தால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும் இல்லையா? இறை வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் நம்பிக்கை வரும். அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவ ஒரு நம்பிக்கையில தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார்கள். அவர்கள் பரலோகத்துடைய பிரஜையாக மாறுகிறார்கள். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிப்பது மிக மிக முக்கியம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்க போயிட்டு ஜீசஸ் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், நமக்காக உயிரை கொடுத்தார், நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சித்தார்னா ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? நான் கேட்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லலாம் இல்லையா? உலகத்துல ஒருத்தன் ஒரு நோயில இருக்கிறார் அல்லது ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு நாம இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவத்துக்காக கஷ்டப்பட்டு உயிர் திறந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கணும் போது அந்த மனிதன் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாரா, ஏற்றுக்கொள்வாரா? இப்போ ஒரு கடை அட்வர்டைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில அந்த கடை சூப்பர் கடைன்னு சொல்லுவாங்களா, அந்த கடையில உள்ள ஆஃபர் அட்வர்டைஸ் பண்ணுவாங்களா? இப்போ தீபாவளிக்கு கடை பேர் ரொம்ப பிரசித்திப்படுத்தினா கடையில என்ன ஆஃபர் இருக்குன்றத முக்கியமா கொண்டு வருவாங்களா? மக்கள் ஆஃபரை பார்த்தா கடைக்கு போறாங்க தவிர கடை பேருக்காக கடைக்கு போறது கிடையாது. கரெக்ட்? நம்ம ஜீசஸை ப்ரொமோட் பண்ணோம். அல்டிமேட்டா ஜீசஸ் தான் கொடுக்கணும். ஆனா ஜீசஸ் நல்லவர் வல்லவர், நீங்க ஜீசஸ் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பரலோக ராஜ்யம்னா ஒருத்தரும் வரமாட்டான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாதான் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஓடி வரும். கரெக்டா? நீங்க ஜீசஸ் கிட்ட வாங்க, உங்க நோய் குணமாகும். ஜீசஸ் கிட்ட வாங்க, உங்க பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, உங்களுக்கு நிம்மதி உண்டு, உங்களுக்கு வீட்டில் சமாதானம் உண்டு, உங்க பிள்ளைங்களுக்கு வேலையெல்லாம் வேலை கிடைக்கும். இப்படிதான் நம்ம ஜீசஸ் அட்வர்டைஸ் பண்ணோம் தவிர பரலோக ராஜ்யத்தை தான் அட்வர்டைஸ் பண்ணணும். அப்போதான் உள்ள வருவாங்க. வந்தப்புறம் அதுக்கப்புறம் ஜீசஸ் பற்றி சொல்லலாம். வந்து சுவைத்த பின்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம குறிப்பாக நம்ம திருச்சபையில் மற்ற சகோதரர்கள் சரியா இதை எனக்கு தெரிந்த வரைக்கும் சரியா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க சபைக்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம்னா திருமணமாகும், எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அப்படிதான் ஆக்சுவலா நம்ம ப்ரீச் பண்ணணும். சரி, நான் சொல்ல கான்செப்ட் புரியுதா? இப்போ நிறைய பேர் அமெரிக்கா போறாங்க, நிறைய பேர் துபாய் வராங்க. அந்த ஊர் ராஜா நல்லவர், அந்த நாட்டில் ஆட்சி செய்யறவங்க நல்லவங்க சொல்லி வராங்களா? அந்த நாட்டுக்கு போனா நமக்கு ஏதாவது கிடைக்கணும் வராங்களா? புரியுதுங்களா? நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம ஊர்ல விட அங்க கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கலாம் இல்லையா? இதுக்குதான் வராங்க தவிர இந்த ஊர் ராஜா நல்லவர் இல்ல அந்த ஒரு அதிபதி நல்லவர் சொல்லி வர்றது கிடையாது. அதே போலதான் நற்செய்தியும் நம்ம அறிவிக்கணும். ரொம்ப முக்கியம். பைபிள் அப்படிதான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பைபிள்ல ஒரு அரசர் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு விருந்தாளிகளை அழைக்கிறார் இல்லையா? இதுல ஒரு அதிகாரம் டக்குன்னு ஞாபகம் வரலையே, 22 திருமண விருந்து உண்மைதான். அதுல பரலோக ராஜ்யம் ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு, ஓகே, மத்தேயு 18:3 இருந்து இருக்குது. இல்ல அது இல்லை, சாரி, அந்த வசனம் இல்லை. ஓகே, அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இது. ஓமைதான். ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு திருமண விருந்துக்காக தெரிந்தவங்களை அழைக்கிறார். அழைப்பு கொடுத்தவங்களை மட்டும் முதல்ல அழைக்கிறார். இவன் நல்லா பார்த்துக்கோங்க, யாருக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க? சப்போஸ் ஒருத்தருடைய பையனுக்கு திருமணம்னா அந்த பையனை பற்றியும் அந்த அழைப்பு கொடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி தெரிந்து கொண்ட மக்களுக்கு முதல்ல அழைப்பு போகுது. இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு போகுது. அவங்க என்ன பண்றாங்க? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க? அந்த அழைப்பு கொண்டு போனவங்களை அடிச்சு துரத்தி விடுறாங்க. ராஜா அவங்களாம் அழிச்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் அழைப்பு. என்ன சொல்லி அழைக்கிறாரு? இங்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது, கொழுத்த மாடுகள் அடித்து விருந்து தயாரா இருக்கிறது. இங்க எதை பற்றி அறிவிக்கிறாரு? அந்த அரசர் எதை பற்றி பெருசா அட்வர்டைஸ் பண்றாரு? விருந்து அட்வர்டைஸ் பண்றாரா, மகன் அட்வர்டைஸ் பண்றாரா? இங்க மத்தேயு 22 ஓகே, மத்தேயு 22 கொஞ்சம்
ஸ்லோவாக போகலாம் அந்த ஆல்ரெடி இதுக்கு. மத்தேயு 22. 1 ஓகே பாருங்க, 22:3 திருமணத்துக்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவங்கள அனுப்பும்போது மகனை பற்றியோ விருந்தை பற்றியோ சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு பையனை தெரியும், அப்பாவை தெரியுன்றதுனால அவங்களுக்கு அதை பற்றி சொல்லலை. அதுக்கு அடுத்த செகண்ட் அனுப்புவன்னு சொல்ல, மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள். மறுபடியும் 22:8 பாருங்க, அதே வார்த்தையும் சொல்றாரு, திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைப்பு பெற்றவர்களோ தகுதியேற்று போனார்கள், அதனால சாலை ஓரங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. ஸோ இங்க எதை அட்வர்டைஸ் பண்றாரு அந்த ராஜா? விருந்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி வர சொல்றாரு. அப்பதான் மக்கள் வருவாங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கணும்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்தா என்னென்ன கிடைக்கும்ன்றது சொல்லணும். கரெக்டா? ஜீசஸ் இஸ் அ டோர் இல்லையா? ஒரு ஆண்டவர் நானே வாயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மூலியமா உள்ள போக முடியும், வெளியே வர முடியும். அவர் மூலியமா உள்ள போனா என்னென்ன கிடைக்கும்ன்றது நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். உள்ள வந்து பரலோக ராஜ்யத்தை அவங்க என்ஜாய் பண்ணும்போது சொல்லணும், இதெல்லாம் கொடுத்தது எங்க அப்பா தான்பா, அவர் உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொடுத்தாருன்னு போது ஐயோ அப்படியா அப்படின்னு ஜீசஸ் ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து அட்வர்டைஸ் பண்ணோம்னா உள்ளே வரமாட்டாங்க. நான் சொல்ற கான்செப்ட் எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் முதல்ல வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நோய் நொடி குணமாகணும், கடன் பிரச்சனை போகணும் தான் நிறைய பேர் வந்தாங்க. வந்ததில் ஒரு சிலர் கொஞ்சம் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதே, அதுக்கப்புறம் தான் மக்கள் நிற்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் எடுத்தவொடனே சிலுவை பற்றி பேசிங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. சிலுவை அவசியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலுவை பற்றிய செய்தி மிக மிக அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சொல்கிறேன், எப்போ சொல்லணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாலே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரதுக்கு முன்னால் சிலுவை பற்றி பேசினா ஒருத்தன் வாழ்க்கையே ஒரே நொந்து நூலாகி போயிருக்கு, நீயும் வந்து சிலுவை சுமக்க சொல்லியான்னு ஓடி போயிடும். கரெக்டாக? ஏசு கிறிஸ்து தன்னிடம் வந்த எல்லோருக்கும் விடுதலை கொடுத்தார், நோய்க்கு விடுதலை கொடுத்தார், பிரச்சனையை சரி பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், சீடர்களாக மாறுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கடவுளுக்காக உயிரை குடிக்க அவர்கள் முன் வருகிறார்கள். ஸோ பரலோக ராஜ்யத்தை நாம் அறிவிப்பதற்கு முன் ஃபஸ்ட்டு பரலோக ராஜ்யத்துடைய நன்மைகளை அறிவிக்க வேண்டும். ஆனால் வந்த அப்புறம் கம்பல்சரியாக ராஜாவை பற்றி சொல்லி ஆகணும், அவருடைய சாக்ரிஃபைஸ் நம்ம சொல்லி ஆகணும். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க முழுமையாக அதை அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குதா இல்லையா? நீங்கள் ஊழியத்தில் இது வரைக்கும் அப்படி பண்ணல, நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் ஜீசஸை பற்றி தான் பேசணும் நீங்கன்னா யாரும் கேட்க வர மாட்டாங்க. இந்த உலகம் ஜீசஸ்க்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்து பின்பற்றினார்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் மக்கள் எதுக்கு வந்தாங்க? ஏதாவது கிடைக்குமான்னு வந்தாங்க, தங்களுடைய பிரச்சனைக்கு வழி கிடைக்குமான்னு வந்தாங்க. ஆனால் பின்னால் என்ன ஆனாங்க? பலர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினார்கள். ஜீசஸ்க்கு அதில் கஷ்டம் கிடையாது. ஆனால் எப்படியாவது அவங்க உள்ளே வந்தால் போதும் தான் அவர் ஆசைப்படுறார். ஸோ நம்முடைய முயற்சியும் சென்ட் பால் சொல்வது போல எல்லாவற்றிற்கும் நான் எல்லாவும் ஆனேன், எப்படியாவது உங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் உங்களுக்கு பிச்சைக்காரனா இருக்குன்னா இருக்கிறேன், உங்கள் காலை கழுவுனா கழுவுறேன், நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற ஒரு மனநிலையை நாம் நற்செய்தியை அறிவிப்பது மிக மிக அவசியம். ஏன்னா ஸ்டிலா சிஸ்டர் கரெக்டாக நான் சொல்கிறது, என்னன்னாலும் ஓகே ஆண்டவர்கிட்ட வந்தால் சரிப்பா, உனக்கு காலை தொடச்சி விடனா தொடச்சி விடுறேன், ஷூ பாலிஷ் போட்டு விடனா போடுறேன், ஒன்றும் அந்த ஒரு மனநிலை இருந்தால் நம்ம நற்செய்தி அறிவிக்க முடியும். அதான் சென்ட் பால் சொல்றார், எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னை என்ன மாதிரி இருக்க சொல்லி உனக்கு என்ன வேலைனாலும் செய்கிறேன் உனக்கு, ஆனால் ஜீசஸை ஏற்றுக்கொள், ஜீசஸை புரிந்து கொள், அவ்வளோதான் நம்முடைய எய்ம். உண்மையிலே கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அப்படி தான் நீங்கள் அந்த மனநிலையில் வரும்பொழுது தான் நீங்கள் சரியாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடவுளுக்கு நன்றி. எனி டவுட் வி கேன் டிஸ்கஸ், இல்லைன்னா நம்ம சாட்சியத்துக்கு செல்லலாம். இதுவரை கேட்ட வார்த்தையில் ஏதாவது? ஓகே பிரதர் ஜோஸ் பிரதர் வரலையா? அலெக்சாண்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? எஸ் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரி